ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். தீபாவளிலாம் முடிஞ்சது. நல்ல பக்ஷணம், ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டு நல்லா வயிறெல்லாம் வெளியே வந்துடுது. இது எப்போவுமே இருக்கிறது தான். தீபாவளிக்கு சால்ஜாப் சொல்லி தீபாவளிக்கு வந்து அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். இருந்தாலும் வயதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு வெரி சிம்பிள் ஈஸி ரெசிபி. இது வந்து ஓட்ஸ், ஒரு ரசம் ரைஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ பேசிக்கலி ஓட்ஸ், மிளகு ஜீரகம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் மசூர் தால், எலுமிச்சம்பழம், இவ்வளோ தான் ரெசிபி. இது தேவையான பொருள் வந்து 1 கப் ஓட்ஸ், அது ரோல்டு குவிக் ஓட்ஸ், நீங்கள் என்ன ஓட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் மசூர் தால், பாசிப்பருப்பு யூஸ்வலாக போடுவோம், நான் மசூர் தால் எடுத்துருக்கேன், ஈஸியாக இருக்கும்னு. ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு ஜீரகம், சால்ட், இவ்வளோ தான். துளி நெய் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜஸ்ட் சொட்டு நெய் வாசனைக்கு. அவ்வளோதான். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மசூர் தால் என்ன நியூட்ரிஷன் இருக்குங்கிறத நம்ம ஜெயா டிவி ஃபேம் நியூட்ரிஷனிஸ்ட் ரம்யா ராமச்சந்திரன் தெரிஞ்சுக்கலாம். அக்ரஹார ரெசிபிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நியூட்ரிஷனிஸ்ட் ரம்யா பேசுறேன். இன்னைக்கு மசூர் தால்ல என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுல அதிக அளவுல புரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கு. கூடவே நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்கு. ஸோ ஆப்வியஸா நமக்கு வந்து வெயிட் கெயின் இருக்காது, கிரேவிங்ஸ் கண்ட்ரோல்டா இருக்கும், நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இன்னும் குறிப்பா நம்மளோட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மசூர் தால்ல இருக்கு. ஒரு அளவோட இதை வந்து நம்ம ரெகுலரா கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது இது கண்டிப்பா நம்மளோட உடம்புக்கு வந்து சேஃப் தான். பட் ஆனா முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மசூர் தால் வாங்குங்க. ஏன்னா இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல கிளைகோபாஸ்பேட் மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். அதனால வந்து நிறைய சைடு எஃபெக்ட் வந்து உண்டாக்கலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பட் அதர்வைஸ் மசூர் தால் வச்சு நிறைய டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்து பண்ண முடியும். இன்னைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வந்து காத்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி லீஃபை வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெம்மை வந்து நறுக்கி போடலாம், இல்லாட்டி அப்படியே போடலாம். அப்படியே போட்டோன்னாக்கா எடுக்கிறது ஈஸி, அதனால் நான் அப்படியே போட்டுருவேன். சாப்பிடும்போது எடுத்தோன்னாக்கா அந்த ஃப்ளேவர் மட்டும், கொத்தமல்லியோட ஃப்ளேவர் மட்டும் அது இறங்கியிருக்கும். இப்போது வாசனைக்கு சொட்டு நெய், இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி, மிளகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே அதில் தக்காளி, மசூர் தால், ஓட்ஸ் எல்லாத்தையும் போட்டு 4 கப்பு தண்ணி, அதாவது 1க்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு விசில் வந்தாச்சு. வந்துட்டு ப்ரெஷர் அடங்கின உடனே திறக்கலாம். எல்லாம் ரெண்டும் ஈஸியாக வேகிற ஐட்டம் தான், ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். தக்காளியும் ஊறு தெரியாமல் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேசாக மசிச்சு விடுங்க ஒரு கரண்டியை வச்சு, ஜஸ்ட் அந்த தக்காளியோட ஃப்ளேவர்லாம் பிளெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி, நீங்கள் கார்னிஷாக போடணுன்னா கடைசியில் போடலாம். சக்தி இறங்கட்டுமே, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுமேன்ட்டு நான் இப்பயே போட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்பு பத்தலைன்னா, தக்காளியை பொறுத்து இருக்குது, புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் அது தலையில் போடுறோங்க. மணம், மிளகு ஜீரகம் மணந்துட்டு, எலுமிச்சம்பழம் மணந்துட்டு ஜோராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். யோர் ஜோக் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். யோர் ஜோக்.